ஹாய், வெல்கம் பேக் டு ஷாக்கிர் சம்னா யூடியூப் சேனல். இன்றைக்கி நான் எதுக்காக இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா, அந்த கதையை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுதான் என்னோட கேரக்டர்னு சொல்ல போகிறேன். உங்கள் கேரக்டரா அப்படின்னு சொல்கிறேன், சும்மா சொல்கிறேன். சும்மா சொல்கிறீங்க சரியா? இப்போ வந்து ஒவ்வொரு சொல்ல சுட்டுருவீங்களா? நான் அதாவது என்ன அப்படின்னு சொல்லி கதை கேட்டிங்கன்னா, புதுசாக ஒரு புருஷன் பொண்டாட்டி 2 பேர் கல்யாணம் பண்ணி வந்துட்டுருக்காங்க. கல்யாணம் பண்ணி வந்துட்டு இருக்கும்போது அப்போ அந்த காலத்தில் குதிரையில் வராங்க. குதிரை ஓட்டிகிட்டு வராரு, பின்னாடி பொண்டாட்டி உட்காந்துருக்காங்க, வண்டியில் குதிரையில் போயிட்டுருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் பொண்டாட்டிகிட்ட சொல்லிட்டு வராரு, இந்த இடம் தான் நான் ஸ்கூலெல்லாம் படித்தேன், இந்த இடத்துல தான் விளையாண்டேன் அப்படின்னு பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிட்டு வர்றாரு. நல்லா சந்தோஷமாக சொல்லிட்டு வர இடத்துல ஒரு கட்டத்தில் குதிரை நின்றுச்சு. அப்புறம் டக்குன்னு இவர் இறங்கி போய் குதிரை கட்டை பார்த்து குதிரைக்கு நேருக்கு நேராக நின்று நெத்தியை பார்த்து 1 அப்படின்னு சொல்கிறாரு. பொண்டாட்டி பார்க்குறா, என்ன இவர் இப்படி குதிரை மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் வந்து மறுபடியும் குதிரை ஓட்டிக்கிட்டே மறுபடியும் அவன் பொண்டாட்டிக்கிட்ட அது இது நடந்ததெல்லாம் ஜாலியாக சொல்லிட்டு வராரு. பொண்டாட்டி ஊருக்குள்ளே கொண்டு போகிறாரு, அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. மறுபடியும் ஒரு கட்டத்தில் எல்லாம் பேசிகிட்டே போயிட்டு இருக்க மறுபடியும் குதிரை நின்றுச்சு. மறுபடியும் இந்த ஆள் இறங்கி போய் இவர் அந்த குதிரைக்கு நேருக்கு நேராக பார்த்து 2 அப்படின்னு சொல்கிறாரு விரல நீட்டி. மறுபடியும் குதிரை இப்படியே குடு நடந்து மறுபடியும் குதிரை போக ஆரம்பிச்சிருச்சு. போக 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 ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த குதிரை மறுபடியும் 3வது இடத்துல போய் நின்றுச்சு, ஒரு பள்ளத்துக்கிட்ட போய் நின்றுச்சு. இவன் என்ன செஞ்சா, பொண்டாட்டி கிட்ட கொஞ்சம் இந்த கயிறை புடிய சொல்லி, குதிரைக்கு இழுப்பாங்களே அந்த கயிறு கொஞ்சம் புடிய சொல்லி இறங்கி போய் டக்குன்னு துப்பாக்கி எடுத்து குதிரைக்கு நேருக்கு நேராக நின்று நெத்தியில் சுட்டு டாம்னு சுட்டுட்டான். குதிரை செத்துருச்சு. சரி வா, குதிரை செத்துருச்சு, நம்ம 2 பேரும் எனக்கு கொஞ்சம் தூரம் தான் இருக்குது வீட்டுக்கு, நாம் நடந்தே போய்க்கலான்னு நான் 2 பெட்டி எடுத்துக்கிறேன், நீ 2 பெட்டி எடுத்துக்கோன்னு சொல்லி 2 பேரும் எடுத்துகிட்டு நடந்து போயிட்டுருக்காங்க. மறுபடியும் அது இதுன்னு பேசிகிட்டே வரான். அது இருக்குது 2 கிலோமீட்டர்னு போயிட்டே இருக்குது. அப்புறம் போக போக இவன் பொண்டாட்டி சொல்கிறான், ரொம்ப எவ்வளோ தூரங்க இருக்குது, ரொம்ப கைகாலெலாம் சோர்ந்து போச்சு, நடக்கவே முடியலைங்க அப்படின்ட்டு ஒரு கல்லுக்கிட்ட உட்கார்றான். பொண்டாட்டி உட்கார்ந்த உடனே இவன் நேராக போய் பெட்டியை கீழே வச்சுட்டு பொண்டாட்டிக்கு நேருக்கு நேரம் நின்று 1 அப்படிங்கிறான். அப்புறம் போனா பாருங்க வேகம் பொண்டாட்டி. ஏன்னா 3வது தடவை துப்பாக்கி தூக்கிட்டான். என்ன பண்றது, 3வது தடவை துப்பாக்கி காமிச்சிருவானா, அதனால தடன்னு வீட்டுக்கு போய் உட்காந்துட்டான். முதல் ஆளா அங்கேயே போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் வீட்டிலே அப்படின்னு சொல்லி. அதனால இவன் சொன்னான், என்னை பற்றி நல்லா உடனே நீ புரிஞ்சுக்கிட்ட, பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறான். எனக்கு இன்னொரு என்னோட இது இருக்குது அப்படின்னு அவன் சொல்கிறான். இது கதையில் என்ன, இது இல்லை கதையில் எனக்கு இன்னொன்றும் தெரியும், அதுவும் வந்து சொல்கிறவனுக்கு, அந்த ஆளை பற்றி சொல்கிறவனுக்கு அதுவும் கிட்டத்தட்ட எனக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்கிறான். அது என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அது என்னங்கன்னு சொல்லி கேட்டவுடனே அப்போ வந்துட்டு சரி சாப்பாடு சாப்பிட்டுட்டே பேசலாங்க அப்படின்னு சொல்லி சாப்பாடு கொண்டாந்து சமைச்சு கழிச்சு வச்சதுக்கப்புறம் இவன் சொல்கிறான், எனக்கு இன்னொரு கேரக்டருக்கு சொன்னேன்ல, அதை சொல்லட்டுமா அப்படின்னு அவன் சொல்கிறான். கதையில் இருக்கிறவன் அவன் என்ன சொல்கிறான்னா, அதாவது நான் ஒரு தண்ணி மாதிரி, சரியா, நான் வந்து வெறும் ஒரு தண்ணி மாதிரி, நீ வந்து அதில் மஞ்சத்தூளை போட்டால் மங்களகரமாக இருப்பேன், நீ அதே வந்து மிளகாப்பொடியை போட்டால் அப்புறம் கருகிருவேன், எரிச்சு போயிருவேன், இல்லை நீ வந்து அது வந்து ரத்தத்தை கொண்டாந்து போட்டால் ரத்த காயமாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். இவன் அன்னைக்குன்னு பார்த்து குழம்புல என்ன கலரை போட்டான்னு இவளே மறந்துட்டான். இவங்க குழம்பு தொடாதீங்க அப்படின்ட்டு, ஏன்னா எந்த கலரை போட்டேன்னு தெரியாம கை கால் நடிக்கிட்டு பெச தயிரே கொண்டாந்து வச்சிடலான்ட்டு குழம்பு தூக்கிட்டு ஓடிட்டான், தயிர் கொண்டாந்து வச்சுட்டான். அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஹாய் கேஷ், இன்னைக்கு நல்ல விதமாக கதையை சொல்லிட்டோம். நாங்கள் 2 பேரும் வந்து ஷாக்கிர் சம்னா சேனல்.